வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜி பரமேஷ். இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி பத்மபூஷன் கேப்டன் அவர்கள் நடித்த மெகா ஹிட் திரைப்படம் வாஞ்சிநாதன் படத்தை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வாஞ்சிநாதன் திரைப்படம் பொங்கல் பண்டிகையிலே 14ஆம் தேதி 2001 வெளியான திரைப்படம். அதே மாதிரி இந்த தினத்தில் இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்த ஃப்ரெண்ட்ஸ், ஏகே அஜித்குமார் அவர்கள் நடித்த தீனா, இந்த 3 திரைப்படங்களும் ரிலீஸ் ஆச்சு. இந்த 3 திரைப்படங்களும் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற திரைப்படம். இந்த வாஞ்சிநாதன் படத்தை காஜா மைதீன் ரோஜா கம்பைன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துக்கு டைரக்ஷன் ஷாஜி கைலாஷ் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. படத்துக்கு ஸ்டோரி லிக்கு தலிகான் ஸ்டோரி எழுதியிருப்பாரு. இசை ஞானி இளையராஜா அவர்களோட மகன் கார்த்திக் ராஜா அவர்கள் இசையமைச்சிருப்பாரு. கம்பீரமான போலீஸ் அதிகாரி கதாபாத்திரம் என்றாலே நம் அனைவரின் நினைவுக்கு முதலில் வருவது கேப்டன் அவர்கள் நடித்த போலீஸ் அதிகாரி திரைப்படம் தான் அப்படின்னு ஏற்கனவே ஒரு காணொளியில் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த வாஞ்சிநாதன் திரைப்படத்தை கேப்டன் அவர்களோட ரசிகர்கள்லாம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஏன்னா கேப்டன் அவர்கள் நடித்த போலீஸ் அதிகாரி திரைப்படத்தில் இந்த திரைப்படமும் ஒரு முக்கியமான ஒரு திரைப்படம். இந்த வாஞ்சிநாதன் திரைப்படத்தோட கதை, தினப்புயல் பிரகாஷ் ராஜ் அவர்கள் தினப்புயல் பத்திரிகையை வச்சு நடத்திக்கிட்டு அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம நாட்டில் நிறைய கலவரத்தை அவர் உண்டாக்குறாரு. அதாவது மக்களை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லவர் மாதிரி தான் இருப்பார். இவரோட முகத்திரையை எப்படி கேப்டன் அவர்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வராரு, அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளவே இருந்துக்கிட்டு அவருக்கு ஆதரவாக செயல்படுற அதிகாரிகளை டெக்னிக்கலான முறையில் கேப்டன் அவர்கள் எப்படி பழிவாங்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தோட கதை. அதுவும் இந்த திரைப்படத்தில் கேப்டன் அவர்களோட நடிப்பு ரொம்பவே ஒரு வித்தியாசமான முறையில் இருக்கும். மலையாளத்தில் சுரேஷ் கோபி, மம்முட்டி இவங்களோட படத்தை டைரக்ஷன் பண்ண ஷாஜி கைலாஷ், சுரேஷ் கோபி அவர்கள் நடித்த கமிஷனர், மம்முட்டி அவர்கள் நடித்த கிங், இந்த மாதிரி பல ஆக்ஷன் படங்களை மலையாளத்தில் டைரக்ஷன் பண்ண ஷாஜி கைலாஷ் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணார். இந்த லெவலுக்கு வசனம் இந்த திரைப்படத்தில் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். இந்த வாஞ்சிநாதன் படத்தில் டிசி கதாபாத்திரத்தில் கேப்டன் அவர்களோட நடிப்பு ஒவ்வொரு காட்சிகள்லையும் அவர் வசன உச்சரிப்புலாம் இந்த திரைப்படத்தில் ரொம்பவே வித்தியாசமான முறையில் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லை, ஷாஜி கைலாஷ் அவர்களோட பாணியில் தான் இந்த திரைப்படத்தில் அவரை நடிக்க வச்சிருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த நடிகர் எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்பவே சிறப்பான முறையில் நடிச்சிருப்பாங்க. பிரகாஷ் ராஜ், ஸ்டீமன், நாசர் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் கம்பீரமான போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்தில் வசன உச்சரிப்பும் கம்பீரமான ஆக்ஷன் நடிப்பும் ஸ்டைலும் இப்போ இருக்கிற நடிகர்கள்லாம் எந்த நடிகர்களாலுமே நடிக்க முடியாது. அதாவது வாஞ்சிநாதன் திரைப்படம் மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி ஆக்ஷன் திரைப்படம் இனி வரப்போகிறதும் கிடையாது. 2024 இப்போ ரீமாஸ்டர் வெர்ஷனில் ரிலீஸ் பண்ணால் கூட இந்த திரைப்படத்தை பார்க்கறதுக்கு கேப்டன் அவர்களோட ரசிகர்களும் மக்களும் தேட்டருக்கு கூட்டமாக வருவாங்க. கண்டிப்பாக இந்த திரைப்படம் ரீமாஸ்டர் வெர்ஷனில் ரிலீஸ் பண்ணணும். இப்போது பத்மபூஷன் கேப்டன் அவர்களின் வாஞ்சிநாதன் திரைப்படத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பரமேஷின்
கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.